அம்மன் கோயில கிழக்கால படம் வந்து நம்ம விஜயகாந்த் எழுதப்பட்ட படம் இல்லையா? ஆனா ஆமாப்பா, இது வேற ஒரு நடிகருக்காக எழுதப்பட்ட படம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 38 வருஷம் மேல ஆயிடுச்சுங்க. இந்த படத்துல வந்து சின்னமணி அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம விஜயகாந்த் நடிச்சிருப்பாருங்க. அதே மாதிரி கண்மணி அப்படின்ற கதாபாத்திரத்துல பணக்கார திமிர் பிடிச்ச பெண்ணாக நம்ம ராதா நடிச்சிருப்பாங்க. 1986ஆம் ஆண்டு இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல விஜயகாந்த் ராதா நடிப்புல வெளியான இந்த அம்மன் கோயில் கிழக்கால அப்படின்ற படம் வந்து மக்கள் மத்தியில மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படங்க. இந்த படம் வந்து திரையரங்குல 200 நாளுக்கு மேல ஓடி இருக்குங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் கடைக்கோடி மக்கள் வர கொண்டு சேர்த்த படம் அப்படின்னா இந்த படத்துக்கு அந்த பெருமை இருக்குங்க. இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்னு ஒரு பிலிம்பேர் விருதையும் கொடுத்திருக்காங்க. இயக்குனர் சுந்தரராஜன் வந்து இந்த படத்தோட கதையை எழுதுறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனசுல வச்சுட்டு தாங்க எழுதியிருக்காரு. இந்த படத்தோட கதையை வந்து ரஜினி கிட்ட சொல்லலாம்னு வந்து நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து கால் ஷீட் கிடைக்கல. அதனால வந்து அவரால் பண்ண முடியாம போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா முரளி ரேவதியை வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காரு. முரளி வந்து அந்த டைம்ல ஓவர் பிஸியா இருந்ததுனால அவரால் இந்த படத்துல நடிக்க முடியாம. இந்த படத்துல உங்களுக்கு பிடித்த பாடல் எதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போங்க.